அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்குரிய அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது குறித்த செய்தி டீட்டெயிலாக பார்த்தலாம். மாதந்தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை முதல்வரின் திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி அரசு தேர்வு இயக்குனர் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்க வகை செய்யும் தமிழக முதல்வரின் திறனாய்வு தேர்வுக்கு நவம்பர் 30ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி அரசு தேர்வுத்துறை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து அரசு தேர்வுகள் இயக்குனர் நாளாதான் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். நடப்பு கல்வியாண்டில், அதாவது 2024-25ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வரின் திறனாய்வு தேர்வு வரும் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. தேர்வு தேதி வச்சுக்கோங்க, ஜனவரி 25 சனிக்கிழமை நடைபெற இருக்குது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். தற்போது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மொத்தம் 1000 பேர், 500 மாணவர்கள், 500 மாணவிகள் மொத்தம் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் ஒரு கல்வி ஆண்டில் ரூபாய் 10,000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும். இத்தேர்வில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களிலிருந்து கொள்குறி வகை கேள்விகள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. இதற்கான பாடத்திட்டம் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இதை மூணையும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இதை மூணையும் படித்தீங்கன்னா ஈஸியாக இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். கொள்குறி வகை, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேர்வில் 2 தாள்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் தாளில் என்ன கேட்பாங்கன்னா, கணிதம் தொடர்பான 60 வினாக்களும் கணிதம் தொடர்பான 60 வினாக்கள். அடுத்து 2வது தாள்லன்னா அறிவியல், சமூக அறிவியல் தொடர்பான 60 வினாக்கள் கேட்கப்படும். மொத்தம் 120 கொஸ்டின். முதல் தாளில் 60 கொஸ்டின், 2வது தாளில் ஒரு 60 கொஸ்டின். இதில் முதல் தாளில் கேட்கக்கூடிய கொஸ்டின் கணிதம் தொடர்பான 60 வினாக்கள் இருக்கும். 2வது தாளில் பார்த்திங்கன்னா அறிவியல், சமூக தொடர்பான 60 வினாக்கள். மொத்தம் 120 வினாக்கள் 2 தாளில் நடைபெறுது. முதல் தாள் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், 2வது தாள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரையும். அதே நாளில் ஒரே நாளில் தான் இந்த எக்ஸாம் நடைபெறுது. மாணவர்கள் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை www.dge.dn.government.in என்ற இணையதளத்தில் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கான முக்கிய நாட்கள் பார்த்துக்கோங்க. நவம்பர் 30, அதாவது நாளை முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். எக்ஸாம் டேட் ஏற்கனவே பார்த்தாச்சு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் 50 தாங்கள் படிக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளார். எனவே அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறிவதற்கும் அவர்களின் உயர்கல்வி படிப்பதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த முதல்வரின் திறனாய்வு தேர்வு திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களாக இருந்தால் எல்லாருமே விண்ணப்பிங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். இது தேர்வு தேதி, இதற்கு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நல்லா அந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நிறையா பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். அதனால் அனைவருக்குமே தெரியப்படுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நல்ல தகவலுடன் சந்திப்போம். தேங்க்யூ.